எங்களை ஆசீர்வதிக்கிறது எங்களுக்கு தெரியும். அது எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்பதும் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க. எங்களுடைய நாட்களையும் காலங்களையும் வீணடிக்காதபடிக்கு உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்று உமக்காக கர்த்தாவே செயல்பட கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாங்க பாப்போம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பது எப்படின்னு சொல்லி இந்த 3வது வாரமா நாங்க பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்ப ஆசீர்வாத நிபந்தனைகள் என்ன? ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பு என்பதை ஆராய்ந்து வருகிறோம். உங்களுக்கு வைக்கப்பட்ட 14 விதமான ஆசீர்வாதங்களை குறித்து கடந்த வாரம் நாங்க பார்த்தோம். உங்களை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். உங்களை சகல விதத்திலும் ஆசீர்வதிப்பது கர்த்தருடைய சித்தம். ஆகவே நன்மையான எதையும் நீங்கள் இழந்து நீக்க தேவையில்லை. ஆனாலும் தேவனது வாக்குத்தத்தங்கள் என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வருவதில்லை. ஏன்? விசுவாச அறிக்கை செய்தாலும் விடுதலை இல்லை. ஏன்? எத்தனை ஊழியர் ஜெபித்தாலும் ஜெபிக்கும் ஆசீர்வாதங்கள் கிடைக்கவில்லை. ஏன்? உபவாசம் போட்டும் கண்ணீர் சிந்தியும் காரியங்கள் ஜெயமா இல்லை. ஏன்? இதான் நமக்கு நிறைய கேள்விகள். இதற்கான காரணத்தை தான் நாங்கள் பார்க்க போறோம். கிறிஸ்துவுக்குள் வந்த நீங்கள் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டது உண்மை. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதிக்கப்பட்டது உண்மைதான். உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்ந்து வருவதும் நிஜம்தான். ஆனால் ஒன்றை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. வேதத்தின் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நிபந்தனையோடு கூடியவை. அல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதம் நிபந்தனையோடு கூடியதுதான் ஆசீர்வாதம். ஆதி மனிதன் பாவம் செய்யும் முன் அவனை நிபந்தனை இன்றி ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. என்றைக்கு அவன் மீறினானோ அன்று முதல் நீதியுள்ள தேவன் நிபந்தனைகளை விதிக்க வேண்டியதாயிற்று. நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, அப்பப்ப ஆராதனைக்கு வந்தால் போது நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வேதம் சொல்லவில்லை. துன்மார்க்கமாய் திரிவுகளுக்கு எதுக்கு ஆசீர்வாதம்? அல்லேலூயா. நிறைய பேர் நாங்க நினைச்சு கொள்றோம் ஏதோ பெரிய பாஸ்டர் ஜெபிச்சுட்டா கர்த்தர் கொடுத்துருவாரு. பெரிய பாஸ்டர் கர்த்தர் என்ன சப்ஸ்டியூட்டா வச்சிருக்கிறாரா? அல்லேலூயா. கர்த்தர் அவங்க ஜெபிச்சாலும் நீ ஆசீர்வாதத்துக்கு தகுதியா இருந்தா மட்டும்தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். நீ முதல் தடவை வரும்போது கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தும்படியாக ஆசீர்வதிப்பார், உன்னுடைய தேவைகளை சந்திப்பார். அல்லேலூயா. அடுத்தது உனக்கு தேவை என்று சொன்னா உன்னை சரிப்படுத்திக் கொள்ளணும். தேவன் எனக்கு வேண்டாம், அவரது ஆசீர்வாதம் மட்டும் கிடைத்தால் போதும் என்கிற வாழ்க்கை சரியாக. ஆசீர்வாதங்களில் பெரிய ஆசீர்வாதம் தேவனோடு நெருங்கி வாழும் வாழ்க்கை தான். உங்களுக்கு தெரியும், ஒருத்தர் வந்தாருங்க, அவருடைய பேர் கிறிஸ்டியன், பேரையே சொல்லலாம். பிச்சை எடுத்துக்கொண்டு ரோட்ல நின்றார், படுக்கிறது காருக்குள்ள. ஏர்போர்ட்ல 3 மணிக்கு கழித்து துரத்தி விட்டுடுவாங்க. அந்த சூழ்நிலை வந்தார், பெக்கியோட வந்தார், நொண்டிக்கொண்டு வந்தார். அவருக்காக ஜெபிச்சோம். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டார். இழந்து போன விசா நேஷனாலிட்டி எல்லாம் எடுத்தார். கவர்மெண்ட் பணம் கொடுத்துச்சு. ஆள் இல்ல சபையில. அல்லேலூயா. எங்கேயோ போயிட்டார். இப்ப வளர்ந்தோட வரைக்கும் பிச்சைக்காரனா பக்கத்துல ஒரு ஆள் இருக்கிறதுக்கு மூக்க பொத்தினாங்க. அவ்வளவு நாட்டம், குளிக்க முடியல. இப்ப கோட் ஷூட்டோட வந்துட்டார். ஊழியக்காரனா சபைக்குள்ள ஊழியம் செய்ய வலிக்கிட்டார். இப்ப மற்ற சபை கூப்பிடுது. அவர் கூப்பிட்டு அவருக்கு கல்யாணம் கட்டி வச்சுட்டாங்க கண்ணு குட்டியோட. அல்லேலூயா. நிறைய பேர் விதவைக்கு அது நமக்கு தர்மம் சொன்னா செய்து கொள். அல்லேலூயா. நம்முடைய எந்த ஆலோசனையும் கேட்கல, போயிட்டார். அல்லேலூயா. வரைக்கு ஒரு சென்டிங் கிடையாது. சாபதான் நிறைய நாள் சாப்பாடு கொடுத்தார். அல்லேலூயா. காருக்குள்ள தான் படுத்து கிடந்தார். இப்ப உயர்வு வீடு பணம் தசமா போட வலிக்கிட்டார். ஆளுக்கானையில ஒரு சபை எடுத்துட்டு. அல்லேலூயா. இப்ப என்ன நடக்குது தெரியுமா? கொஞ்சாதையும் பெற முடியல, கூப்பிடவும் முடியல. இங்க நிறைய சட்ட திட்டம் இருக்குது. அந்த பொம்பளை அவனொருத்தன் சொந்தக்காரன் அவனுக்கு அந்த பொம்பளை கல்யாணம் கட்டணும்னு கட்டி வச்சாச்சு. இப்ப ஆவிக்குரிய ஜீவியம் நாரி போச்சு. அல்லேலூயா. அதனால இந்த சபை பாத்தீங்கன்னா, நீ பிசாசுக்கு கைக்குடியா பாவும்படி, தேவனை மறந்து போகும்படி உனக்கு எதுக்கு நாங்க ஆசீர்வாதத்துக்கு ஜெபிக்கணும்? அல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கப்பட்டா அந்த ஆசீர்வாதம் கர்த்தர் எனக்கு கொடுத்தது சொல்லக்கூடிய தைரியம் உனக்கு இருக்கவன். ஒரு லேடிக்கு வந்தாங்க, 18 வருஷமா குழந்தை இல்ல. அல்லேலூயா. 18 வருஷமா குழந்தை இல்ல. நாம ஜெபிக்கிறோம், கர்த்தாவே இந்த மாறனாத சபையில நீர் அற்புதம் செய்கிறவர் என்று சொல்லி ஜெபிச்சா கர்த்தர் கொடுத்துட்டார்.
கொடுத்த பிறகு அந்த அம்மா வருது இல்ல, அந்த அம்மா அந்த தம்பியை செத்து போச்சுது. அல்லேலூயா. எப்ப செத்தது? 3 மாசம் புள்ள வந்த பிறகு. இப்ப சொல்லுறாங்க, அண்ணா தங்க வயிற்றுல பிள்ளையா வந்துங்க. பிள்ளையா வேற உயிர் ஏற்கனவே வந்துட்டு 3 மாசம் ஆயிட்டுது. பிறகு சபைக்கு வரையில நான் இப்படித்தான் சொல்றேன், கர்த்தாவே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தாத அந்த குழந்தை அந்த லேடிக்கு தேவையில எடுத்து போடுங்க. 4வது மாசம் புள்ள கத்தர் எடுத்துட்டார். அதான் வசனம் சொல்லுது, புடுங்கவும் அதிகாரம் இருக்கு, கட்டவும் அதிகாரம் இருக்கு. அல்லேலூயா. நாம எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்தவும். நாங்க அதைத்தான் செய்யறோம், நீயும் அதைத்தான் செய்யணும். அதுக்குத்தான் நாங்க ஊழியக்காரங்களுக்கு அபாரப்பட்டு ஜெபிக்கிறோம். நீ நாசமா போறது நாங்க ஜெபிக்கிறது. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா, சௌரியமா இருக்கணுமா, காம்பவசதி தேவையா, அது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேணும். பிசாச மகிமைப்படுத்தக்கூடாது. அவரை சமீபமாய் பெற்று அவரது பிரசன்னத்தில் இருப்பதுதான் பூமியில் கிடைத்த மிக சாக்கியமான வாழ்வு. தேவன் நம் பட்சத்தில் என்பதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். விசுவாசிகளில் 2 சாரார் இருக்கிறாங்க. ஒன்று, வாக்கு தத்தங்களை மட்டும் பிடித்துக் கொண்டு அவைகளை அறிக்கையிட்டால் ஆசீர்வாதம் வந்துவிடும் என்று, இன்னும் ஆசீர்வாதம் வந்துடும் என்று சொல்ற ஒரு கூட்டம் இருக்குது. நிபந்தனைகள் மட்டுமே பெரிதுபடுத்தி எந்த ஆசீர்வாதத்துக்கும் நாம் அருகதை இல்லை என்று அங்கலாய்க்கிற மறுகூட்டம் இருக்கு. ஐயோ, நாம எல்லாம் ஆஸ்வதிக்கப்பட மாட்டோம்பா, நாங்க எல்லாம் முன்னேற மாட்டோம்பா என்று சொல்ற ஒரு கூட்டம் இருக்குது. 2 சிக்கி விடாமல் இடையில் நின்று சகல ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கவும் அதற்கேற்ற நிபந்தனைகளை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றுகிற கூட்டத்தில் கர்த்தரோடு நீங்க இணைஞ்சு விடுங்க. 2 கேட்டா உத்தரத்தை நிக்காதீங்க. ஐயா, எனக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கவே மாட்டாருப்பா, நான் பாவி. நீ பாவி என்ன பரலோகத்துக்கு போக முடியாது, மனம் திரும்பு. அல்லேலூயா. நான் சுதந்திரவாளியா இருந்தா கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க நான் தகுதி உள்ளவன். எனக்கு ஆசீர்வாதத்துக்கு தகுதி இல்லைன்னா நீ எப்படி பரலோகத்துக்குள்ள போவ? அல்லேலூயா. ஆகவே முதலாவது நாங்க நிபந்தனை என்னன்னா தேவனோடு நடத்தல். அல்லேலூயா. தேவனோடு நடக்கும் மனிதருக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே சொந்தமாகிறது. வேதாகமம் முழுவதிலும் இதற்கான ஆதாரத்தை பார்க்கலாம். ஆதாம் தேவனோடு நடந்தவரை ஜெயமுள்ளவனாய் இருந்தான். தேவனோடு நடந்தான், தேவனோடு பேசினான், தேவனோடு உறவாடினான். அப்ப வரைக்கும் அவனுக்கு ஜெயம் இருந்தது, தோல்வி கிடையாது. அளவில்லா ஞானத்தில் நிறைந்திருந்தான். அத்தனை உயிரினங்களுக்கும் பெயரிட்டு அழைக்கக்கூடிய ஞானம், ஆசீர்வாதமான குடும்ப வாழ்க்கை அனுபவித்தான். இன்றைய நாள் சில தாத்தா மேருக்கு பேர பிள்ளைங்க பேரே தெரியாது. ஆனா ஆதாம் அத்தனை மிருகங்களுக்கும் அத்தனை பறவைகளுக்கும் பெயரிட்டு அழைச்சான் என்று வசனம் சொல்லுது. தேவ சமூகத்தில் நிறைந்து தேவனோடு முகமுகமாய் பேசினான். அநேக கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் தங்களை அறியாமலேயே சாபத்திற்குள்ளாக போவதற்கு காரணம் ஆசீர்வதித்த தேவனை விட்டு ஆசீர்வாதங்களை நேசிப்பது. அல்லேலூயா. கர்த்தருக்கு வீட்டை கொடுத்தா வீட்டையே கட்டி பிடிச்சு கொண்டு இருக்கிறார். இது எத்தனை லட்சம் வீடா இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்யணும்? விட்டுட்டு போகணும். அல்லேலூயா. யாராவது நிறைய கைவிடப்படும் சொல்றாங்க, போய் உயிரடி தந்துறேன், எங்க நீ இருந்து நரகத்துக்கு போ. அல்லேலூயா. எதை நாங்க கொண்டு போக முடியாது. அதே நேரத்துல நாங்க ஆசீர்வாதமா இருக்கவும், நாங்க ஆசீர்வாதமா இருந்தா மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கு. நான் ஆசீர்வாதமா இருந்து நான் ராஜாதி ராஜாவோட பிள்ளைப்பா, இந்த உலகத்தை உண்டாக்கினவர் தான், தங்கம் வைரம் வைரூரியம் டைமண்ட்ஸ் எல்லாத்தையும் உண்டாக்கினவர் தான்ப்பா. நான் பிரதர் எனக்கு இன்னைக்கு சாப்பாடு போடுங்க கிட்ட பக்கமா இல்ல, நான் என்ன சுதந்திரவாளி, எனக்கு புத்திர சுவீகார உரிமை எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் பசியா இருந்தாருன்னா உன்னை மீட்கும்படியா இந்த பூமியில பசியா இருந்தார். அவர் தாகமா இருந்தாருண்டா உன்னை மீட்கும்படியாக. அவர் தரித்திரத்தில் இருந்தார், உன்னுடைய தரித்திரத்தை மாற்றும்படியாக. ஆனா இயேசு சீசரை அனுப்பினார். எப்படி அனுப்பினார்? ஒரு இளமை தேவையான சாப்பாடு கொடுத்து உடுப்பு கொடுத்து அனுப்பினார். வரும் கையோடு அனுப்பினார். திருப்பி வரை ஏதாவது குறைவுபடாத கேட்டார், ஒன்றும் குறைவுபடல. அதான் கர்த்தர். அவர் குறைவா இருந்தா என்னுடைய குறைவெல்லாம் நிறைவாக்கும்படியாக. ஆமென். அதனால அவர் பசியா இருந்தாருப்பா, நானும் பசியா இருக்கணும். உபவாசம் பசியா இருக்கா. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நிறைந்து தேவனோட முகமுகமாய் பேசினவன் ஆதாம். தேவனை விட தனது மனைவியை நேசித்தான், அவ்வளவுதான். அல்லேலூயா. பதில பாருங்க,
ஒரு அந்த அளவுக்கு நேசம், என்னுடைய எலும்பும் என்னுடைய மாம்சமும் அல்லது அவ்வளவுக்கு நேசிச்சு கீழ்படிஞ்சார் பொஞ்சாதிக்கு. தேவன் அதுக்கு கேட்க, நீ தந்த பொஞ்சாதி தான்ப்பா என்று தேவனையை குறை சாட்ட வழிகிட்டான். இப்படித்தான் நீ தேவனை விட்டுட்டு எதையாவது தூக்கி தேவனுக்கு நிகரா வச்சு அவனுடைய பிள்ளைகள், உன்னுடைய பேர பிள்ளைகள், உன்னுடைய கணவன், உன்னுடைய மனைவிய யாரா வச்சாலும் நீ யாரும் தெரியுமா குற்றம் சாட்டுவ? கர்த்தரை தான் குற்றம் சாட்டுவ. அது ஏன் தெரியுமா? அந்த ரத்தம் யாருடைய ரத்தம்? ஆதாமுடைய ரத்தம். அதுக்குதான் நாங்க ஞானசாரம் எடுக்கணும். நாங்க ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துல பிறந்தாலும் சரி, பிஷப்பின் குடும்பத்துல பிறந்தாலும் சரி, ஒரு வயசு வரும்போது எதுக்கு ஞானசாரம் எடுக்க வேண்டியிருக்குது? அந்த பாவம் நமக்குள்ள வர பார்க்கும். அல்லேலூயா. அதுக்கு நான் சாக வேணும். அத்தனை ஆசீர்வாதங்களும் சாபங்களாக மாறின. குறைவு வந்தது, மண்ணின் பாடுகளை அனுபவிக்க தள்ளப்பட்டான், சரீர மரணத்தை நோக்கி நடை போட்டான். குடும்பம் சீர்குலைஞ்சது, பிள்ளைகள் தங்களுக்குள்ள அடிபட்டு செத்தாங்க. தேவனை விட்டவனோட சாபம் வந்தது, மண்ணை சாப்பிட வேண்டியதா போச்சு, மண்ணில விதைச்சு சாப்பிட வேண்டியதா போச்சு. பிள்ளைகள் தங்களுக்குள்ள அடிபட்டு செத்தாங்க, மன அமைதி இழந்தான். இதே மனிதன் கிறிஸ்துவின் மூலம் தேவனோடு ஒப்புரவாகும் போது மீண்டும் ஆசீர்வாதங்கள் அவரது வாழ்க்கையில் மலர தொடங்குகிறது. கிறிஸ்துவின் மூலம் தேவனோடு உள்ள உறவு புதுப்பிக்கப்பட்டவுடன் ஆசீர்வாதங்கள் குவிய தொடங்குகிறது. எந்தெந்த பக்தர்கள் தேவனை தேடி அவரோடு நடை போட்டார்களோ அவர்களை தேடி அளவற்ற ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு பின்னே நடை போட்டது. அல்லேலூயா. ஆபிரகாம், நோவாவை நீங்க குறிச்சு பார்க்கலாம். பாருங்க, எலிசாவுக்கு தேவனுடைய அழைப்பு வந்தது. அவன் 12வது ஏர் பூட்டி கொண்டு இருக்கும் போது என்ன செய்தாங்க? எலியா வந்தான். எலியா வந்து சால்வியை போட்டான். அல்லேலூயா. நீ என்னோட வா ஊழியத்துக்கு. ஊழிய அழைப்பு வந்தது. ஊழிய அழைப்பு வந்தோட எலிசா என்ன தெரியுமா செய்தான்? மாட்டே அடிச்சுட்டான். அல்லேலூயா. மாட்டை அடிச்சு பாபிக்கு போட்டுட்டான். பாபிக்கு போறதுக்கு என்னத்தை பயன்படுத்தினான்? அவன் உழுவுற ஏர் மாட்டே அதை வித்து இருக்கான். உண்மையா இல்லையா? ஆனா என்ன செய்தான்? இனி நான் உழவனும் கிடையாது, வயல் வேலை செய்யறதும் இல்ல, கர்த்தருடைய சர்வன்ட். அழைப்ப பெற்றோன்னு எல்லாத்தையும் வித்து அடிச்சு விருந்து கொடுத்துட்டானுப்பா. ஏன் விருந்து கொடுத்தா? நான் இதுவரைக்கும் இந்த பூமியில செய்து சம்பாதிச்ச காரியங்களை விட நான் கர்த்தருக்கு மேன்மையானவனாய் அழைக்கப்பட்டு கர்த்தருடைய சர்வன்ட் தான் நான் மாற போறேன். கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய தீர்க்கதரிசியாய் போறேன் உறுதி எடுத்துக்கொண்டா. நாம உறுதி எடுக்கிறதுக்கே தடம் புரண்டுவோம். ஐயோ, நம்ம கர்த்தரை விட்டு நம்பிட்டா நான் என்னண்டு சாப்பிடுறது, என்னுடைய புண்ணிய பிள்ளைகளை எப்படி பார்க்கிறது? அவன் தீர்மானம் எடுத்தான். அதனால ரெட்டிப்பான வரத்துல கூட எலியா அப்பதான் இருக்கிறான், பெரிய ஆளு. சும்மா இல்ல, நமக்கு வேணாப்பா. நம்மளுடைய தீர்மானம் இனி தேவனை தவிர எதுவும் இல்லை. அதனால நமக்கு என்ன வேணும்? ரெட்டிப்பான வரம். எலியாட்ட கேட்கலாம், பின்னாலேயே போலாம். எலியா சொல்றான், நீ யாருதான் அந்த காரியத்தை கேட்டா? அது உனக்கு தான் யாருது, நீ பெரிய ஊழியக்காரனா இருக்கலாம். எனக்கு என்னுடைய தேவன் யாருன்னு தெரியும், என்னுடைய உறுதி என்னன்னு தெரியும், நாளுக்கு தீர்மானம் என்னன்னு தெரியும். கர்த்தர் தருவார் என்ற விசுவாசம் கடைசி வரைக்கும் போனாங்க. அல்லேலூயா. ரெட்டிப்பான வரத்தை பெற்றுக்கொண்டான். நமக்கு எப்பவுமே ரெட்டிப்பான ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. கார் வாங்கினா அப்போ 2 காரணம். ஆமே, எல்லாமே ரெட்டிப்பு தான், ரெட்டிப்பு தான், ரெட்டிப்பு தான். நீ எடுக்கிற தீர்மானம், நீ ஒரு ஓட்டம், உன்னுடைய இருதயம், உன்னுடைய செயல். படிவருக்க 2 கொரிந்தியர் 3:8 9:8 பாருங்க. இது கொரிந்தியர் 9:8. Dieu te reconduit de toutes ses grâces afin que possédiez toujours à tout temps de lui, de quoi satisfaire à tous vos besoins et que vous avez encore en abondance pour toutes ses œuvres bonnes. இங்க பாத்தீங்களா, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும். அல்லேலூயா. சம்பூர்ணம்னா சகலம் உள்ளவர்கள். எப்ப? நீங்க கொஞ்ச நாளைக்கு சம்பூர்ணம், கொஞ்ச நாளைக்கு பிச்சைக்காரன், கொஞ்ச நாளைக்கு அவதூறு, அப்படியா சொல்லப்படுது. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாகவும் சகல நற்கிரியைகளும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படிக்காக
தேவன் உங்களுக்கு சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்க சம்பூர்ணமா இருக்கிறதுக்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தமாய் இருக்கிறியா? தேவன் தமது பிள்ளைகளுக்கு செய்யும் ஆசீர்வாதங்களை வேத புத்தகத்தில் நிறைத்து வைத்திருக்கிறார். ஆனால் தமது வாக்கு தத்தங்களை சுதந்திரிப்பதற்கு சில விதிமுறைகளை வைத்துள்ளார். அதுதான் அவரது ஞானம். அவரது வார்த்தைகளை கை கொண்டு நிபந்தனைகளை நிறைவேற்றும் போது நிறைய பேர் சினிமா நடிகர் ரசிக்கப்படும் சொல்றாங்க. ரசிக்கப்பட்டு சொல்றாங்க அது அசிங்கம், அதுக்கு கூடாது என்று சொல்லித்தான் வந்தோம்ப்பா. என்ன சொல்றாங்க, கொஞ்ச நாள்ல இயேசு என்ன நடிக்க சொன்னாங்க. நம்முடைய இயேசு பரிசுத்தம் உள்ளவர். அல்லேலூயா. இதையும் செய் அதையும் செய் என்று சொல்லி செய்ய சொல்ல மாட்டார். ஆமென். நிறைய பேர் பாத்தீங்கன்னா சினிமா பாட்டு பாடுங்க. கானா பாலான்னு நினைக்கிறேன். சினிமா பாட்டு நிறைய ஃபேமஸ் ஆனவ இப்ப சினிமா பாட்டு பாடுறது இல்லை. அல்லேலூயா. இந்த மனுஷனுங்க நம்முடைய ஆவிக்குரிய பாஸ்டர்ஸ் சினிமா பாட்டை திருடி கொண்டு சேர்த்துல பாப்பாங்க. இவங்க எப்படி இருக்கிறாங்க? அல்லேலூயா. தேவன் பசுத்தத்துக்கு தேவன், அசுத்தத்துக்கு தேவன் கிடையாது. அசுத்தமும் பசுத்தமும் இருக்கலாம்டா அது டைரக்டா அது பிசாசு. அதை அங்கீகரிக்கிறவனும் சரி ஏற்றுக்கொள்றவனும் சரி அவனுடைய பங்குக்கு இவனும் பங்காளி. அல்லேலூயா. நாங்க எதுக்கு பங்காளி? பேதுரு சொன்னாங்க நீங்கள் பங்காளி, அவருடைய பாடுகளை சகிக்கிறதுக்கு நீங்கள் பங்காளி. இப்ப நிறைய பேர் எதுக்கு பங்காளியா இருக்கிறாங்க? அசுத்தத்துக்கும் சினிமாக்கும் அருவருப்புக்கும் பாடப்பட்ட பாடல்களை சபையில கொண்டு வந்து பாடக்கூடிய பங்காளிகளாய் மாறி. அது பாத்தீங்கன்னா எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும், அது ஆசீர்வாதமா தான் இருக்கும். இல்ல, அது கேன்சர். ஒரு நாளைக்கு அது வெளியில வரும். அன்றைக்கு அந்த பெற்ற காரியங்கள் எல்லாம் ஒரு நாள் ஈடுபட்டு போயிடுச்சு. ஆகவே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யும் ஆசீர்வாதங்களை வேத புத்தகத்தில் நிறைத்து வைத்திருக்கிறார். ஆனாலும் தமது வாக்கு தத்தங்களை சுதந்திரிப்பதற்கு சில விதிமுறைகளை வைத்துள்ளார். அதுதான் அவருடைய ஞானம். அவரது வார்த்தைகளை கை கொண்டு நிபந்தனைகளை நிறைவேற்றும் போது நிச்சயம் நாம் எதிர்பார்க்கும் பதில்களை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் தங்கள் விசுவாசத்தை அபியாசப்படுத்துவது அறிவீனம். அல்லேலூயா. நான் வார்த்தையை கீழ்ப்படியாம என் குடும்பத்துல சமாதானமும் என்ன பண்ணுவோமா? வசனத்தை சொல்லுங்க. என் அரண்மனைக்குள்ள சுகம். அல்லேலூயா. எங்க எந்த ரூமுக்கு போனாலும் சுகம் உண்டாகும். ஒட்டி ஒட்டி மறந்து போச்சு. அல்லேலூயா. சுகம் இல்ல நிறைய வீட்டுல. ஏன்? நிபந்தனை இல்ல. வசனம் மட்டும்தான் ஒட்டி அதுவும் சில பேருக்கு பானமாயும் இல்ல. அதனால நாங்க அறிவீனமா அபியாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆமென். தேவனுடைய சட்ட திட்டங்களை கை கொள்ளாமல் அவருடைய ஆசீர்வாதங்களை அடைந்து விடலாம் என்று நினைப்பது ஆபத்து. சரியா? இரண்டாவது கீழ்ப்படிதல். தேவனுடைய ஒவ்வொரு ஆசீர்வாதம் நமது கீழ்ப்படிதலில் தங்கி இருக்கிறது. கிறிஸ்து எப்போதும் பிதாவின் சித்தம் செய்தார். கிறிஸ்துவின் சித்தம் செய்து வருவதுதான் அவரிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நிபந்தனை. முதலாவது பாத்தீங்கன்னா வசனம் படி 1 ஜோவான் 3:22, யாக்கோபு 4:3, John 3:22, Jacques 4:1. Quand nous demandons, nous reconnaissons de Dieu parce que nous gardons ses commandements et faisons ce que Dieu a fait. 1 ஜோவான் 3:22 சொல்லுது, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம். எதனால நாம பெற்றுக்கொள்கிறோம்? இப்ப ஒரு வசனம் சொல்லுது பாத்தீங்கன்னா, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்படும். நாங்க இதை மட்டும் பிடிச்சிருப்போம். வேதத்துல பாத்தீங்கன்னா ஒரு வசனத்துக்கு ஒரு ஜோடி இருக்கு. புரியுதா? நீங்க ஒன்ன மட்டும் தொங்கினீங்க என்று சொன்னா தொங்கிக் கொண்டே இருக்க வேண்டிய ஒண்ணும் வராது. அங்க என்ன சொல்லுது? நீ தேவனுடைய நாமத்துல எதை கேட்டாலும் நான் உனக்கு செய்வான். இங்க லிங்க் பண்ணுது, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடினால்தான் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதையெல்லாம் அவரால் பெற்றுக் கொள்கிறோம். இப்ப நமக்கு தெரியுதா நாம ஏன் பெற்றுக்கொள்ள?
உன்னை சுதந்திரிக்கிறோம், அதுக்குரிய செயல்பாட்டை நாங்க செய்யறது கிடையாது. அல்லேலூயா. நான் வீட்டிலே படுத்துட்டு கத்தாவே என்னை ஆசீர்வதிங்க, கத்தாவே எனக்கு ஒரு நல்ல வேலையை தருங்க. என்ன வேலை தர்றது? போய் படுத்திருக்கிற வேலையை தர முடியும்? அது ஒரு கும்பனை செய்யறாங்க. அப்படி ஒரு வேலை கிடைச்சா போகும். பெட்ல படுத்துக்கிறது, பெட் நல்லா இருக்குன்னு பார்க்கணும். கல்விப்படுறீங்க, அதுக்கு ஒரு உங்களை விட மிஞ்சின தூங்கு மூஞ்சி போயிருப்பான். அல்லேலூயா. அதனால அவன் சாகும் வரைக்கும் அந்த வேலையை விட மாட்டான். அதனால உங்களுக்கு அந்த வேலை கிடைக்காது. அப்படியான வேலை கிடைக்குதுன்னா ஓகே. ஏன்னா சோம்பரியில கர்த்தர் ஒரு நாள் ஆசீர்வதிக்க மாட்டான். யாக்கோபு 4:3 சொல்லப்படுது, நீங்க விண்ணப்பம் பண்ணியும், அல்லேலூயா, உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பிக்கிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஏன் பெற்றுக்கொள்றீங்க? ஆன்சர் வசனம் என்ன சொல்லு? நீங்க கேள்வி சொல்லுது, அவன் அனுப்பிவிடுங்கப்பா. பகலே தூங்கி கொண்டிருக்கான். அல்லேலூயா. இன்னும் அடுத்தவங்க பேர் தான் சொல்லும். நீங்க தேவனுடைய நாமத்தினால் கேட்டா என்ன செய்யும்? கொடுக்கப்படும். அதுக்கு அப்சத்தை ஏதாவது எதிர்ப்பு இருக்குதா? இல்ல. எதனால நீங்க பெற்றுக்கொள்றீங்க? அதனால பெற்றுக்கொள்றீங்களா? எதனால பெற்றுக்கொள்றீங்க? அவருடைய வார்த்தையின் கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு பிரியமானபடியா நீங்க கேட்டுக் கொள்வது எதுவோ அதை அப்படியே பெற்றுக்கொள்றீங்களா? நீங்க கேட்டுக்கொள்றதை எதுக்கு நீங்க பெற்றுக்கொள்ள? சுயநலமா செபிக்கிறது. அல்லேலூயா. இச்சை என்னன்னா நான் வேற எல்லாம் இச்சை கத்தாவே எனக்கு இந்த மனைவி சரியில்லைப்பா, எனக்கு ஒரு நல்ல மனைவி தரணும்னா அது இச்சை. அல்லேலூயா. நான் கல்யாணத்துக்கு தெரியாத நான் கட்டிட்டேன் கத்தாவே, கொஞ்சம் அவசரப்பட்ட மன்னிச்சு கொள்ளும், எனக்கு வேற புருஷன் தரம் வேற கொஞ்சம் இருக்கணும்னு கேட்டா அது இச்சை. அது தரவே மாட்டேன். அவ்வளவுதான். அதெல்லாம் நீ வாலிபத்துல இருக்கும் போதே நீ தெரிவு செய்ய வேண்டிய காரியம். அல்லேலூயா. ஆகவே நீங்க ஏன் பெற்றுக்கொள்ளல? தகாத விதமா பண்றது, நான் செயல்படுறது கிடையாது, கர்த்தருடைய பிரியமாய் நடக்கிறது கிடையாது. அல்லேலூயா. ஆனா எனக்கு இது வேணும்ப்பா, அந்த ஊழியக்காரன் பெற்றுக்கொள்ளப்ப நானும் பெற்றுக்கொள்ளணும், இந்த ஊழியக்காரி பெற்றுக்கொள்ள நானும் பெற்றுக்கொள்ளணும். அந்த ஊழியக்காரி கொடுத்த கிரியத்தை நீ கொடுக்குறியா? இப்ப யாரோட கோவிச்சு சொல்றது? தேவனுடைய கோவிச்சிடும். இது எப்ப பாருங்க என்னுடைய ஜெபத்தை கேட்கறது இதே இல்லை. அவர் சொல்ல, உங்க ஜெபத்தை எப்பவுமே நான் கேட்க மாட்டேன். ஏன்? நீ தகாத விதமா விண்ணப்பம் பண்ற, நீ எனக்கு பிரியமா எதுவுமே செய்யறது கிடையாது. நீ சபைக்கு விதைக்க தேவன் அறியைக்கு முன்பாக நீ எப்படி நடந்தாலும் நான் யாருன்னு உனக்கு காண்பிக்கணும். அதனால எப்படிப்பட்ட ஜபம் தன்னாலும் செய்வான். இப்போ ஒருத்தர் ஜெயிலுக்குள்ள இருந்தா 10 வருஷம் தீர்ந்துடும் சொல்லிட்டாங்க. நாங்க ஜெபிச்சோம், ஜட்ஜ் சொன்னாங்க, குழம்பி போய் என்ன செய்யணும் சொல்லி விட்டுட்டாங்க. இப்ப அவர் கர்த்தர் தேடுறாரா? இல்ல. அவரோட வாழ்க்கை என்னவாக போகும்? வீட்டுல ரெஸ்லிங் நடக்கும், அவமானம் வரும், வெளியில அவமானம் நடக்கும், இதான் நடக்கும். சபிக்கிறமா வேகம் சொல்லி வச்சிருக்கு. அல்லேலூயா. அவனோட வாழ்க்கை அசிங்க. என்ன? தேவனை மறந்துட்டான். தேவனை மறந்ததுக்கு என்ன நடக்குமா? வேதனை பெருகும். அல்லேலூயா. எதை செய்தாலும் வேதனை. கல்யாணம் முடிச்சா அதுலயும் வேதனை, பிள்ளை பெற்றா பிள்ளையும் வேதனை, வேலைக்கு போனா வேலையிலையும் வேதனை, எங்கேயும் சமாதானம் இருக்காது. அல்லேலூயா. எங்களை சமாதானமா வச்சிருக்கிறாருல்ல, அதே பெரிதான ஆசீர்வாதம். ஆகவே பரிசுத்த ஆவியை பெற விரும்புகிறவன் வெறுமனை பிச்சை கேட்பதில் அர்த்தம் இல்ல. தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருள பரிசுத்த ஆவி என்று வேதம் சொல்லு. எத்தனை பேர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் பெற்றுக்கொள்ளல? அல்லேலூயா. பெற்றுக்கொள்ளல நான் தேவனுக்கு பிரியமா நடக்கிறேன். இதுக்கு நான் தேவனுக்கு போய் ஆவியானவருக்கு போய் கேட்கணும், தீர்க்க சொல்லணுமா? அந்த வேதத்தில் அழுது நம்ம ஒன்றுக்கும் தீர்க்கதரிசனம் தேவை. அல்லேலூயா. எதுக்கு என்னால் பெற்றுக்கொள்ள முடியல? நான் தகாத விதமா விண்ணப்பம் பண்ணிக்கணும், சுயநலமா வாழ்ந்து தேவனுடைய வாழ்க்கை, தேவன் எனக்கு செய்த நன்மைக்கு எந்த நன்மையும் தேவனை பிரியப்படுத்தி நான் நடக்கிறது கிடையாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி வேணுமானால் முதலாவது ஞானஸ்நான உடன்படி கீழ்ப்படிய வேண்டும். என்னுடைய களஞ்சியம் ஆகிய பேங்க் நிரம்பி வழிய வேண்டுமானால் தசமத்தில் உண்மையாய் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் சொல்லிட்டார், வசனம் சொல்லிட்டு, நீ எப்படி கொடுக்கிறியோ அப்படித்தான் ஆசீர்வதிக்கும்.
ஆமென். நாம சென்டிம போட்டா சென்டிம் தான் வரும், தாழ போட்டா தாழ் வரும். நான் என்னத்தை விதைக்கணும் அதான் விதையும். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா யோசேப்பு நாட்கள்ல என்ன நடந்தது? பஞ்சம் வந்தது. ஓகே, பஞ்சத்துல எல்லாத்தையும் வித்து கூட்டு கொடுத்து கடைசியில எதை கொடுத்துட்டாங்க? வித நிலைத்த வித, அதாவது விதைக்கிறதுக்கு எடுத்து வைப்பாங்க எல்லாம், அதே கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா. அப்ப எனக்கு என்ன இல்ல? விதைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லப்பா, எனக்கு காணிக்க கொடுக்க காசு இல்லப்பா. அப்படியே உனக்கும் நான் ஆசீர்வதிக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. நீ கர்த்தருக்கு எப்படி தோன்றியோ, நிறைய பேர் சொல்லுவாங்க அது பழைய ஏற்பாடு. ஓகே, இது புதிய ஏற்பாடு. வேதம் பசுத்த நியாய பிரமாணம் தசவாமண்டா, நியாய பிரமாணம் தான் பரிசுத்தம். நியாய பிரமாணம் தான் கொலை செய்யக்கூடாது. நியாய பிரமாணம் தான் மற்றவங்க வீட்டை வச்சுக்க கூடாது, நிலத்தை வச்சுக்க கூடாது, பைக்கை வச்சுக்க கூடாது, காரை வச்சுக்க கூடாது, வீட்டை வச்சுக்க கூடாது. இதெல்லாம் என்னது? நியாய பிரமாணம். அல்லேலூயா. ஆகவே நிறைய பேர் சொல்ற காரியம் கர்த்தரை ஆசீர்வதிக்கல, வாசிக்கவே மாட்டான். ஏன்னா அவர் சொல்லிட்டார். சொல்றதுக்கு அவர் மனம் மாறுறதுக்கெல்லாம் ஐயோ இது என்னோட இல்லாம நிறைய சபையில் ஜெபிப்பான், கர்த்தாவே ஜனங்களுக்கு கொடுக்க விருப்பம் கர்த்தாவே. அல்லேலூயா. ஆனாலும் கொடுக்க முடியாம கஷ்டப்படுறாங்க கர்த்தாவே, அந்த கஷ்டங்களை ஆசீர்வதிக்கணும். இது அருவருப்பான ஜெபம், வேதத்துக்கு எதிரான ஜெபம். வசனத்துல நீ கொடுத்தா எந்த அளவெல்லாம் அது உன்னுடைய பிரச்சனை. அல்லேலூயா. சபையில பிரச்சனையா? இப்ப சொல்லிட்டாங்க, மல்லிகா 3:10 வச்சு சொல்லிட்டாங்க. இப்ப ஊழியக்காரன் காசு கலெக்ட் பண்ணணும், இதை வச்சு மிரட்டுறார். போடு, சும்மா போனாதேப்பா, ஒண்டிய லெக்கல ஓட்டையில ரொம்ப சின்னதா இருக்கு, கொண்டு வா பேக்கெட், கொண்டு வா வாளி. ஒருத்தர் சொன்னாரு, உங்களோட காசு கட்டி நீங்களே இருக்க குதிச்சிருங்க. அல்லேலூயா. அவரையெல்லாம் தூக்கி தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்காரு. அவருக்கு வருஷத்துக்கு பிளைட் வாங்கிடுவார் நினைக்கிறேன், ஜனம் தெரிந்தே. அவருக்கு பிளைட்டை கொடுத்து கூட கொடுப்பவங்களுக்கு எல்லாத்தையும் கத்தர் வந்து மாட்டு வண்டியில கொடுப்பாங்க. நாம இல்லைன்னு சொன்னா நம்முடைய சரீரத்தை கத்தருக்கு கொடுக்க முடியலண்டா, கத்தருக்காக ஓட முடியலண்டா, ஒரு நாள் இந்த சரீரம் இயங்காம போய் நிற்கும். கத்தாவே நான் இத்தனை வருஷமா சபைக்கு வந்தேனே கத்தாவே. ஆமா சபைக்கு வந்தேன், எனக்காக நீ என்ன செய்த? இந்த சரீரோடைய ஆரோக்கியமா இருக்கிறது. காலைக்கு சொன்னா 44 வயசுல 44 வயசுல பல்பு வாங்க போனான். 44 வயசுல 40 வருஷம் கழிச்சு சொல்றான் அதே குடு தாத்தா. அல்லேலூயா. என்ன விசுவாசம், வைராக்கியம். ஐயோ நாங்க மிஸ் பண்ணிட்டோம். யாரு? ராட்சதர். அவங்களை விட்டா எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு கஷ்டம், ஆவிக்குரிய இஸ்ரவேலுக்கு கஷ்டம். அதனால அழிக்கணும். நாங்க ராட்சதெல்லாம் விட்டு வச்சிருக்கோம். எங்களை அழிக்கக்கூடிய எல்லா பாவங்கள், சாபங்கள், தர்த்தங்கள் எல்லாத்தையும் விட்டு வச்சிருப்போம். அல்லேலூயா. அதை அழிக்க விருப்பம் இல்ல. அவன் சொன்னா, காலைக்கு சொன்னா, கல்யாணம் முடிச்ச மருமகளுக்கு முந்தியெல்லாம் மகளுக்கு கல்யாணம் முடிக்க கொடுக்கா தகப்பன் சீதனம் கொடுக்கும். அல்லேலூயா. அவர் என்ன வேலை? ஐடில வேலை செய்யறாரா, அங்க வேலை செய்யறாரா, இங்க வேலை செய்யறாரா, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப என்ன தெரியுமா பார்த்தாங்க? விசுவாசக்காரன், நீ போய் எவன் ராட்சதனை கொலை செய்துட்டு வரானோ அவனுக்கு தான் என்னுடைய மகளை கொடு. இது எப்படி இருக்கு? அல்லேலூயா. ஒருத்தன் எழுப்பினான், பத்னிய போனா ராட்சதனை கொண்டுட்டு வந்தான். அதனால அவனுக்கு மகளை கொடுத்தான். சீரம் என்ன அன்பளிப்பான நிலங்களையும் கொடுத்தான். அவன் தான் முதலாவது நியாயாதிபதி. தெரியுமா? கர்த்தர் எங்க எப்படி சூஸ் பண்றாரு? எவன் யுத்தத்துக்கு தைரியமாய் போறானோ அவன் தான் முதலாவது நியாயாதிபதி இஸ்ரவேலுங்க. ஆகவே பரிசுத்தாவி வேணுமானால் முதலாவது ஞானஸ்நான உடன்படிக்கை கீழ்ப்படியவன். அல்லேலூயா. ஞானஸ்நான உடன்படிக்கை என்னது? ஞானஸ்நான உடன்படிக்கை தெரியாமல இப்ப தெரிவித்தீங்க. மனம் திரும்புவோம், நாம திருப்பி மனம் திரும்பிடுவோம். அந்த பக்கம் திரும்பி இந்த பக்கம் திரும்பிடும். ஓகே. வேற அடக்கம் பண்ணப்பட்டுட்டான். யாரு?
நீங்க அடக்கம் பண்ணாங்கதான் உங்களை. நீங்க செத்து அடக்கம் பண்ணாங்களா? உயிரோட அடக்கம் பண்ணாங்க. ஆமா, வெரி குட் சிஸ்டர். நிறைய பேர் பாஸ்டர்ஸ் மாதிரி உயிரோட அடக்கம் பண்றாங்க. அவங்கள ஜெயில தூக்கி போடுவோம். என்ன உயிரோட அடக்கம் பண்ணா ஜெயில் தெரியுமா? அல்லேலூயா. இதனாலதான் இந்த பாஸ்டர்ஸ் நிறைய பேர் சிறப்பட்டு போயிருக்கிறாங்க. சாகாதவனை கொண்டு போய் வா, இன்றைக்கு 10 பேர் ஞானஸ்தானத்துக்கு நீ 11 ஆளா ஞானஸ்தானம் எடுத்துடு, வா தண்ணி இருக்குது குடுக்க நாங்க ரெடி, நீ ரெடியா? அப்படி நிறைய பேர் ஞானஸ்தானம் கொடுத்து நான் பார்த்திருக்கேன். அல்லேலூயா. நீங்க செத்தா நாங்க அடக்கம் பண்ணணும். அல்லேலூயா. நீங்க சாகணும். நீங்க செத்தாதான் உங்களோட செத்த கிரிய திருப்பி வராது. அல்லேலூயா. நீங்க சாகாம உங்களை தண்ணி அமுக்கி நீங்க மறுபடியும் உயிரோட வந்துடுறீங்களப்பா. அதனால எல்லா பழைய கிரியையிலும் சாங்க செய்து கொண்டே இருக்கிறேன். ஏன்னா நான் சாகலையே, சுயத்துக்கு நான் சாகலையே. ஆமே. இப்ப தெரியுதா எங்க நான் அபிஷேகம் பரிசுத்தாவில பெற முடியல? நான் தான் சாகாமலே ஞானசானம் கொடுத்துட்டாங்களே. அரசு பண்ணி ஞானசானம் கொடுத்த பாசு தான் ஒடுக்கப்படும். உயிரோடு இருக்கிறவங்களுக்கு செத்துட்டான்னு சொல்லி அடக்கம் பண்ணதுக்கு. அல்லேலூயா. நானும் செத்துட்டான் நிறைய பேருக்கு ஞானசானம் கொடுத்துட்டேன். கத்தாவே மன்னிச்சு கொடுமன்னு சொல்லி கொண்டு இருக்கிறேன். நான் செத்துட்டான் நினைச்சேன், அவனும் சாகையிலப்பா. ஐயோ, நம்ம எவ்வளவு ஆட்கள் சொல்லி கேட்காம இருந்தோம். சொல்லவே முடியாது. ஆமே. நான் என்ன ஞானசானத்தாங்க உண்மையை செத்துத்தான் நீங்க அடக்கம் பண்ணப்பட்டீங்களா? உண்மையை செத்து நீ உண்மையா நீ செத்துட்டு சொல்ல நானும் நம்பி கொடுத்துட்டேன். பிறகுதான் தெரியுது இல்ல சாவையில. அல்லேலூயா. அப்படி தெரியுது. பழைய கிரியை தெரியுது, செத்த கிரியை தெரியுது. அல்லேலூயா. நான் ஞானசான உடன்படிக்கையில கீழ்ப்படிஞ்சு உண்மையிலேயே செத்து ஞானசானம் எடுத்திருந்தா என்ன இருக்கும்? என்ன சொல்ல வந்ததே வந்துட்டீங்களா? ஆவியானவரை ஈஸியா பெற்றுக்கலாம். அல்லேலூயா. இப்ப சொல்லிட்டு ஆவியான பொய் சொல்லி கை தூக்கினா கத்திர விட்டே இன்றைக்கு மூலிப்பார் சொல்லி ரொம்ப வராத ஆவியனை பெற்றுக்கொண்டு துணிகரமா ஆவியனுக்கு விரோதமா தூசணம் பேசிக்கொண்டு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்னத்தை பாத்துறாங்க? ரெண்டாவது கீழ்ப்படுதல பாத்தாங்க. முதலாவது தேவனோடு நாங்க நடக்க வேணும். இரண்டாவது கீழ்ப்படுதல். மூன்றாவது விடாய்ப்பிடியாய். ஆவியின் வரங்களும் வல்லமையும் நிறைந்த ஊழியம் தானாய் வருவதில்லை. அதற்கு எந்தவித குறுக்கு வழியும் கிடையாது. ஒருத்தன் வந்தான் குறுக்கு வழிக்கு. அல்லேலூயா. யாரவா? சீமோன். பணத்தை கொண்டு வந்தான், பேதுருட்ட கொடுத்தான். யாருக்கு தெரியாதனமா பேதுருட்ட வந்துட்டான். இப்போ ஊழியக்காரன் கொடுத்திருந்தா பாருங்க பிரதர் சிஸ்டர், இவனை போல நீங்க இருங்க பாருங்க, எவ்வளவு வரங்க மேல எவ்வளவு வாஞ்ச, இவ்வளவு காசு பணத்தை ஊழியத்தை கொடுத்திருக்கான். பேதுரு என்ன சொன்னா? உங்க பணம் உன்னோட கிடந்து சாவட்டுக்கும். ஐயோ, அபிஷேகத்தை கேட்ட வந்தவனுக்கு என்ன செய்து விட்டுட்டான்? குருடா போயான்னு சொல்லி விட்டான். இதான் பிரச்சனை. அல்லேலூயா. நாங்க ஆவியின் வரங்களும் வல்லமையும் நிறைந்த ஊழியம் தானாய் வருவதில் அதற்கு எந்தவித குறுக்கு வழியும் கிடையாது. குறுக்கு வழியை தேடின சீமோன ஊழியக்காரன் என்ன செய்துட்டான்? குருடாக்கி போட்டான். சில காலம் நீ குருடா இருந்து தடவி மனம் திரும்பி வேணுமெண்டா நீக்கப்படும். அதாவது சில காலம் சொல்லியாச்சு. யாக்கோபை போல பல மணி நேரங்கள் தேவ சமூகத்தில் காத்திருப்பது அவசியம். நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உன்னை போக விடேன் என்று இரவு முழுவதும் போராடினார். பொழுது விடுகிறது என்று வேத தேவதூதர் சொன்னாலும் அவர் விடுவதாயில்லை. சில வேளைகளில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க மனதில்லாதவரை போல தோன்றுவார். சரியா? நமது ஆவல் எத்தனை ஆழமானது என்பதை காண்பிக்கும் சோதனைகள் தான் அது. கர்த்தருக்கு ஆசீர்வதிப்பதுதான் பிரியம். எலிசாவின் பிடிவாதம் 2 மடங்கு அபிஷேக வல்லமையை கூட்டி கொடுத்தது. கிறிஸ்துவின் இரவு ஜெபங்கள், தனி ஜெபங்கள் தான் அவரது அற்புத ஊழியத்தின் அச்சாரமாய் இருந்தது. அல்லேலூயா. சபையில் 7 நாளுக்கு அதிகாலை ஜெபம் இருக்குதா? என்னடா இது 7 நாள் அதிகாலை ஜெபம்? அது எலிசாவா வரணும்டா ஜெபம் அவசியம். அல்லேலூயா. அபிஷேகத்தை பெறணும்டா ஜெபம் அவசியம். அல்லேலூயா. ஜெபம்டா என்ன?
தேவனோடு நான் தேவனோடே பேச மாட்டேன்னா தேவன் சொல்றது ஆவியானவர் மட்டும் பண்ண மாட்டேன். லூசு பயிலா இருக்குது. எவ்வளவு குறுக்கு வழி நான் இருக்கோம் பாருங்க. ஜெபம் பண்ண தேவனோட பேசுறது, விடைவிடாமல் ஜெபிப்பார், அல்லேலூயா, கூடி ஜெபிப்பார். இதெல்லாம் நமக்கு முடியாதுப்பா. ஆனா எனக்கு அபிஷேகம் பண்ண பேச கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உனக்கு வீட்டை கொடுக்கிறார், கர்த்தர் உனக்கு காலை கொடுக்கிறார், கர்த்தர் உனக்கு நெசாண்டி, இதெல்லாம் சொல்ல வேணும். அதுக்கு ஆவியானவர் வேணுமா? அல்லேலூயா. காரை கொடுக்கிறார், வீட்டை கொடுக்கிறார் சொல்லவே தேவையில்லை. ஆமென். ஏன்னா நம்மளை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். கிறிஸ்துவின் இரவு ஜெபங்கள் அவ்வளவு பாத்தீங்கன்னா அவருடைய ஊழியத்துக்கு அச்சாரமா இருந்தது. அப்போஸ்தலரின் மேல் வீட்டாரை ஜெபம் தான் அவர்கள் அபிஷேகத்துக்கு காரணம். ஒருமனப்பாடு ஜெபம். ஆமென். அடுத்தது பாத்தீங்கன்னா வேறு பிரித்தல். சிலர் வேதத்தில் இல்லாத மனித பாரம்பரியங்களில் சிக்கிக்கொண்டு ஆசீர்வாதம் வேண்டும் என்று அலைமோதுகின்றனர். எத்தனை பசுத்தவான்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணினாலும் நீங்கள் துணிச்சலாய் வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போனால் வேதத்தில் உங்களுக்கு வைக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை விலைக்கிரயமாகி போய்விட்டுவீங்க. ஆபிரகாமை ஆசீர்வதிக்க நினைத்த போது கர்த்தர், படிங்கள் ஆதியாகமம் 12:1-2 ஜெனஸ் 12. L'Éternel dit à Abraham, quitte ton pays, ta patrie et ta famille, et va dans le pays, et je te montrerai, je ferai de toi une grande nation, je te bénirai, je rendrai ton nom grand, et tu seras une source de bénédiction. ஆதியாகமம் 12:1-2 சொல்லுது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்படு. அல்லேலூயா. உன்னுடைய இனம் செய்த கலாச்சாரத்திற்கு பின்பாக இருக்கிற விக்கிரகாரங்கள் பிசாசின் கிரியைகளை விட்டு வெளியிடவா. உங்க குடும்பத்தில் இருக்கிற சாபக்கான கனிகளை விட்டு வெளியிடவா. அல்லேலூயா. அதோடைய தகப்பனா இருந்தாலும் சரி, தாயா இருந்தாலும் சரி, ஐயோ அதோட தகப்பன் இந்த கற்றுக் கொடுத்தாங்களே, அதனால அவங்க சாபத்துல இருந்தா, நீ தான் சாபத்துல வெளியில வரவங்கதான் விட்டு வெளியிடவா. அன்றைக்கு ஆபிரகாம் நாட்டை விட்டு வீட்டை விட்டு வெளியேற மனதில்லாமல் யாக்கோபை போல இரவெல்லாம் அழுது புரண்டு என்னை ஆசீர்வதிக்கும் என்று போராடி இருந்தாலும் அவர் ஆசீர்வாத தகப்பனாய் மாறி இருக்க முடியாது. சிலை வழிபாட்டை விட்டு கர்த்தரை நம்பி வெளியேறின போதுதான் ஆபிரகாம் அபரவிதமான ஆசீர்வாதங்களுக்கு அதிபதியானார். பாரம்பரியமான பக்தியுள்ள ஜூதரும் முன்மாதிரியின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டுமானால் மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகித்தான் ஆக வேண்டும். தேவனுடைய வசனங்களில் இல்லாத எந்த பாரம்பரியங்களுக்கும் கட்டுப்படாமல் நாம் துணிச்சலாய் நிற்கும் போதுதான் தேவன் நமக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். காண்பிப்பார் அப்பதான். இல்லாட்டி நமக்கு தெரியாது. ஆபிரகாமின் பிள்ளை ஆசையாய் முதலாவது பிறந்தவன் ஆகார் பெற்றெடுத்த இஸ்மவேல். ஆனால் கர்த்தர் ஆகாரையும் இஸ்மவேலையும் அனுப்ப சொல்லிட்டார். துக்கம் நெஞ்சில் அடைச்சிருக்கலாம். துணிச்சலாக கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார். இந்த நாட்களில் தேவன் உங்களிடம் தனித்தனியாக சொல்லிக் கொண்டிருக்க மாட்டான். அல்லேலூயா. அதை விட இப்படி செய்யாது என்று, அதை விட இதை செய்யாத, இதெல்லாம் சொல்லிக் கொண்டே இருக்க மாட்டார். நிறைய பேர் என்னன்னா ஞானஸ்நானம் எடுக்கிறது கூட பாத்தீங்கன்னா கொத்த தீக்க சொல்லணுமா, தரிசனத்துல சொல்ல வேணுமா. அதுக்கு சாட்சிக்கு வருத்துக்கிறீங்க. அதுல ஒரு பெருமைப்பா ஞானஸ்நானத்துக்கு. நான் கர்த்தர் சொல்லி நான் கீழ்ப்படுங்க. கர்த்தரோட பெரியாள் வரும். நீ கீழ்ப்படிதல் ஐயோ நான் இதுவரைக்கும் அசிங்கமான வாழ்க்கை வாழ்ந்துட்டேன், அருவருப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டேன், தேவனை கோபப்படுத்திட்டேன், துக்கப்படுத்திட்டேன், மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி எடுப்பது ஞானஸ்தானம். இதுல கூட பிசாசு பெருமை பாராட்டி கொண்டு இருக்கான். அப்படின்னா கண்டிப்பா பிசாசு தான் சொல்லியிருப்பான் ஞானஸ்தானம் எடுக்க சொல்லி. அது உண்மையா மனம் திரும்பி இருக்காது, உண்மையா வேறுபாட்டு ஜீவியத்துக்கு வராது, உண்மையா செத்து இருக்கான். அல்லேலூயா. ஐயோ இது ஒரு புரியும் கொம்பு, பணம் கொடுக்கல பேங்க், இதுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டா நாங்க எப்படியாவது பெற்றுக்கொள்ளாமல் நாங்க ஊழியக்காரன் நினைக்கலாம். ஊழியக்காரர் எப்படி பேதுரு மேல இருக்கணும். காசை காட்டினா உனக்கு எவ்வளவு துணிகரம். ஊழியக்காரருக்கு காசு லஞ்சம் கொடுத்து சபைக்குள்ள இருப்ப அந்த நினைப்பு ஊழியக்காரனுக்கு இருக்கணும். அல்லேலூயா. பயபக்திக்குரியவனா இருக்கணும். இந்த நாட்களில் தேவனோடு தனித்தனியாக சொல்லிக் கொண்டிருக்க மாட்டான். அதோட இதை வசனம் சொல்லிட்டு இருந்தா புதுசான தீர்க்கதரிசனம் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. இல்லாட்டி பிசாசு தான் சொல்லு. ஆமென்.
தேவன் தனது மாயாக தன்னுடைய ஊழியக்காரரை வைத்திருக்கிறார், வார்த்தையினூடாக பேசுகிறார். ஒரு துருதி தண்ணீரோடு ஆகாரையும் இஸ்மவேலையும் துக்கத்தோடு அனுப்பி வச்சுட்டான். அல்லேலூயா. ஏன் இப்படி செய்தார்? என்ற கர்த்தர் சொல்லாதது இவர் செய்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் சொன்னா, நீ போய் சீட்டு போட்டு ஆசீர்வாத சீட்டு போட்டா எவ்வளவு லாபம் தெரியுமா? இதுல வேற போட்டு உங்களுக்கு அவ்வளவு கிடையாது. நானும் எழுதியே தரேன், எழுத வச்சு கர்த்தர் வந்துட்டு போனப்ப நீங்க தான் இருக்கு. அல்லேலூயா. சபைக்குள்ள விலைக்க தெரியாம போட்டுட்டா பிரச்சனை கிடையாது. கட்டி முடிக்கணும், 10 மாசம் கட்டி தான் முடிக்கணும், வேற வழி கிடையாது. நானும் திரும்பிடுவோம். ஐயோ கர்த்தாவே, எனக்கு தெரியாம என்னை சுத்தி இருக்கவங்க என்னை மாட்டி விட்டாங்க, கர்த்தாவே மன்னிச்சு கொள்ளுங்கடா. கர்த்தர் மன்னிச்சுட்டு போறேன், அவ்வளவுதான். ஏன் குறுக்கு வழி போய் எங்க நிக்கிறது? முதல் கூரைக்க போக்கூடாது, கழிவு நல்லா போகணும், அவனுக்கு நல்ல பிரச்சனைகள் வரும். என்னத்தை சொல்லி கொண்டிருக்கிறான்? சாபத்தை சொல்லி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கிறது, வீட்டு போற போனா ஐயோ வைத்துங்க பயத்துங்க பயத்துங்க கண்டு ஏத்தி விடுறாரு. பொருள் லொட்டா அவனுக்கு. அப்போ அந்த 19-20 பேர் திட்டுவான், இவ்வளவு கட்ட வந்திருக்குது, இவ்வளவு. இந்த குறுக்கு வழி ஆசீர்வாதத்தோட என்னத்தை சம்பாதிக்கிறது? அவளா பற்றி 20 பேருக்கு சுட்டுப்பட 20 பேர் சாபத்தையும் சம்பாதிக்கிறது. இதுல ஒரு அவனை சீட்டை போட்டு அவன் ஓடிடுவான், இல்லாட்டி இருந்து அவனுக்கு சீட்டை போட்டு இவன் ஓடிடுவான், இவன் போய் தற்கொலை பண்றான். எத்தனை பேர் இங்க ட்ரெயின்ல வந்து செத்து இருக்கிறாங்க? எதனால? சீட்டு குறுக்கு வழி. கர்த்தர் எந்த குறுக்கு வழியும் உங்களுக்கு அனுமதிக்கவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏண்டா அவர் நேர்மையானவர், எல்லாம் நேர்மை. அல்லேலூயா. சாக்கு போக்குகளை சொல்லி சமாளித்திருந்தால் ஆபிரகாம் சகல ஆசீர்வாதங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க முடியாது. கர்த்தர் நடாத நாட்டுகள் எவ்வளவு வளர்ந்திருந்தாலும் வேரோடு பிடுங்கப்படாவிட்டால் உங்களது ஆசீர்வாத வயல்கள் அடைபட்டுவிடும். கர்த்தர் அங்கீகரிக்காத ரகசிய தொடர்புகளை வெட்டி எறிய தாமதிக்காதீங்க. அது உங்களுக்கு கண் போல் அருமையா இருந்தாலும் பிடுங்கி எறிஞ்சு விட்டுரும். வேதம் அப்படி சொல்லுகிறது. இஸ்ரவேலர் அந்நிய பெண்களை அகற்றும் வரை தேவகோபம் பற்றி எரிஞ்சு கொண்டே இருந்தது. அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்க சொல்லி போட்டு 3000 பேரை கொண்டுட்டார். எப்ப வரைக்கும்? அருவருப்புகளை அகற்றும் வரைக்கும், அந்நிய ஸ்திரீகளை மோவாபிய ஸ்திரீகளை அகற்றும் வரைக்கும் கொண்டே இருந்தார். அல்லேலூயா. இதனால பார்த்தா பினேகாஸ் எளிமினா ஐயோ எல்லா சனங்களும் சாவதென்று யார் தப்புனா அவங்க 2 பேருக்கு மேல ஈட்டியால கொண்டு விட்டா அப்பதான் சாவணும். யார் செய்தது? பாஸ்டர். இன்னைக்கு பாஸ்டர் மேல என்ன செய்யணும்? நாசமா போய் கொண்டிருக்கிறான், நாசமாக்கி கொண்டிருக்கிறான் சபைகள். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஓநாய்களுக்காக நாங்க ஜெபிக்க வேண்டியது அவசியம். அருவருப்புகளை அனுமதிக்கிற சபைக்காக ஜெபி. கர்த்தர் வேரோட புடுங்கி எறியும்படியா என்ற உண்மையான ஆசீர்வாதங்களை பெறாதபடிக்கு. Thank you Lord Jesus. Oh thank you Lord Jesus. எஸ்ரா போன்ற பரிசுத்தவான்கள் கதறி அழுத போதிலும் ஆசீர்வாதம் வந்துவிடவில்லை. கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் உங்களுக்கு எவ்வளவு அருமையாக இருந்தாலும் அவைகளை அகற்ற தீர்மானியுங்கள். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களின் ரகசியம் இதுதான். ஆபிரகாம் ஒவ்வொரு முறை கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போதும் ஆசீர்வாதங்கள் அதிகரித்துக் கொண்டே போனது. இஸ்மவேலை அனுப்பிய போது தேசத்தின் ராஜா அபிமெலேக்கு ஆபிரகாமை தேடி வந்து உடன்படிக்கை பண்ணி கொண்டான். அல்லேலூயா. இவரா தேடினாரா? கர்த்தர் சொன்னா அவனுக்கு மகனை கொடுப்பாரு சொல்லி. இவர் என்ன செய்தார்? குறுக்கு வழியில ஆகாரம் பிடிச்சு கட்டி ஒரு புள்ளைய பெற்றார். புள்ள பிறந்ததுதான், அது சாபமா போயிடுச்சு. அது அப்ப சாபம் ஆயிட, இப்ப வரைக்கும் நமக்கு சாபம். அதனாலதான் இன்றைக்கு வரைக்கும் எர்மூஸ்ல அடிபட்டு சாகிறான். அல்லேலூயா. எர்மூஸ் முடிஞ்சதுன்னா எங்கேயாவது வருவாங்க, இல்லாட்டி எங்கேயாவது பம்பு வைப்பாங்க, வெடிக்க வைப்பாங்க. அதான் அந்த சந்ததி, துன்மார்க்க சந்ததி சமூகத்துக்கு விரோதமா குடியிருக்கும். அப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. துண்டிக்க வேண்டியவைகளை துண்டியாமல் எத்தனை உபவாசங்கள் இருந்தாலும் ஒரு பயனும் கிடையாது. அல்லேலூயா. டெலிபோன் அலர்ட்றத நிப்பாட்டாத வரைக்கும் நீ உபவாசம் இன்னும் பிரியோசனம் கிடையாது. இப்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப பயங்கர பிசாசுகள் டெலிபோன் முடியல. ஆசீர்வாதங்களை சுதந்திப்பது கடினம் என்று எண்ணிவிடாதீங்க. தடைகளை அகலும் போது ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்படும், அவ்வளவுதான்.
ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது சிம்பிள். ஏன்னா நாங்க சுதந்திரவாளிகள். எத்தனை பேர் சுதந்திரவாளிங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் பிச்சைக்காரங்க? ஐயா தாயே ஏசப்பா பிச்சை போடுங்க ஏசப்பா, ஏசப்பா எச்சிலம் விட போடுங்க ஏசப்பா. அல்லேலூயா. நான் எச்சிலம் விட பதிஞ்சிருந்தேன். 7,500 பேர் முன்னுக்கு இருக்கிறாங்க. எங்களை விட 9 PS. நிறைய பேர் வீடு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. எப்படிதான் கூட எச்சிலம் கேட்பாங்க. நான் போய்க்கணும், எனக்கு எச்சிலம் வீடு வேணும், அவ்வளவுதான். ஏதாவது பிரச்சனை, எனக்கு வீடு வேணும், அவ்வளவுதான். பதில் அவ்வளவுதான். 3 மாசத்துக்குள்ள வேணும். இப்படிதான் கேட்டார். என்ன 3 மாசத்துக்குள்ள வேணும், அப்படிதான் ஜெபிச்சுட்டு போனேன். என்ன 3 மாசத்துல வேணும் கேட்டார். அவன் சொன்னா 7,500 பேர் மிஸ் அர்த்தம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. சிரிச்சான். நீ சிரி ராஜா, என்னுடைய தேவன் வேற. அடுத்த மாசம் போலாம். போய் அஸ்வான் மேல் சந்திச்சான். எனக்கு வீடு வேணும், 3 மாசத்துக்கு வேணும். ஓகே, 3 மாசத்துக்கு தர்றதுக்கு ட்ரை பண்றேன். நான் ஆறுதல் வார்த்தை சொல்றது, நமக்கு ஆறுதல் வார்த்தை சொன்னாலே போதும். பேக்காட்டுறது சொன்னா போதும். அதுல கத்தாவே அவன் சொல்லிட்டான். போனா அடுத்த நாள் ஆபீஸுக்கு போனா, இப்படி அஸ்வான் மேல் சொன்னது 3 மாசம் சொல்லி 2 மாசம் ஆச்சு. பெரியதான் தந்துட்டான் வீடு. நான் எங்கே இருக்கிறான், இத்தனைக்கு நான் தோசையில இருந்து பந்துட்டு போயிட்டேன். தோசைக்குள்ள பண்ண முடியல. ஹல்லேலூயா. நாங்க சுதந்திரவாளி. அதனால இங்க வரலாறு கூட சேலஞ்ச் பண்ணி சொல்லுவான், கர்த்தர் செய்வார். நீ விசுவாசிக்கிற இல்லையா? நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய தேவன் யாருன்னு எனக்கு தெரியும். செய்வார். வச்சு கொண்டிருக்காங்க. திருப்பி தொடர்ந்து கத்தரை நன்றி சொல்ல போனா பிரதிபிச்சு கத்தரை கொடுத்த ஆசிரம் வேணும் வேணாம் கத்தா. எனக்காக தானே கொடுத்தீங்க, எனக்காக எடுத்து போடுங்க. உண்மை மகிமைப்படுத்தாத எந்த ஒரு ஆசீர்வாதம் நம்மளோட சபையில இருந்து போக கூடாது. அல்லேலூயா. ஆகவே துண்டிக்க வேண்டியவர்களை துண்டிக்காமல் எத்தனை உபவாசங்கள் இருந்தாலும் ஒரு பயனும் கிடையாது. அல்லேலூயா. நிறைய பேர் நாங்க உபவாசம் இருக்கிறோம். எச்சலம் வீட்டுக்காக உபவாசம் இருக்கிறோம், விசாக்காக உபவாசம் இருக்கிறோம், கல்யாணத்துக்காக உபவாசம் இருக்கிறோம். அல்லேலூயா. வேற எதுக்காக உபவாசம் இருக்கிறோம்? பெற்றுக்கொண்டீங்களா? ஆமே. உபவாசம் என்னது தெரியுமா இருக்கும்? நான் பரிசுத்தமாய் வாழ. கர்த்தாவே உம்முடைய வழியை விட்டு வலது இடதுபுறம் சாயாமல், இல்லாட்டி மற்ற ஜனங்களுக்காக ரட்சிக்கப்படுறதுக்காக. அல்லேலூயா. நான் கர்த்தருடைய வழியில நடந்தேன்டா நான் சுதந்திரவாளிங்க. அல்லேலூயா. வசனம் சொல்ல, நீ எது கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேனியா. சொன்னவர் யாரு? போய் சொல்லாதவர். மனம் மாறுவாரா? மாற மாட்டார். அல்லேலூயா. என்னுடைய வழியை சரிப்படுத்தினா கர்த்தருடைய சபையில வந்த யாரும் கீழே போனது கிடையாது, மேன்மை அடைஞ்சிருக்கிறான். அல்லேலூயா. 5வது முதலிடம். கர்த்தருக்கு தான் முதலிடம் என்று நாம் உறுதியாய் நீக்கும் போது தேவ ஆசீர்வாதம் அணை உடைந்த பெருக்கெடுக்கிறது போல நம்மை தேடி வருகிறது. ஆசீர்வாதங்கள் கூட நமது தேவனோடு உள்ள உறவுக்கு குறுக்கே வந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. ஆபிரகாமை சோதிக்கும் போது ஒரு மனிதனை துரத்தி விட சொல்லிவிட்டார். அடுத்து அருமையான மகனையும் பலியிட கேட்கிறார். ஏன் என்ற கேள்வி இல்லாமல் ஆயத்தமான போது ஆபிரகாம் ஆதியாகமம் வந்து சொல்லுது ஆதியாகமம் 22:16-18 வரைக்கும், நீ புத்திரன் என்றும் உன் நேரகசூதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுவார். அவருடைய நாமத்தில் ஆணையிட்டார். மாறாத ஒரு ஆசீர்வாதம் அவர்களுக்கு எழுப்பிவிடும். Thank you Lord Jesus. நாம தேவனுக்கு சத்தத்தை கேட்கும் போது, கீழ்ப்படியும் போது, அல்லேலூயா, ஆசீர்வாதம் அது கடற்கரை மணலை போல வரும். இப்ப இந்த ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சபடியால் யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் வந்தது?
நம்மளுக்கு கூட வந்து நாங்க புறஜாதிகளா இருந்து நீங்க ஆதி மத்திய தொடங்கும் போது பாத்தீங்கன்னா ஆபிரகாமின் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. இப்ப நாங்க யாரு? இயேசுவுக்கு பிள்ளைங்க. இப்ப இயேசுவுக்கு பிள்ளை என்றால் இயேசுக்கு தகப்பனாரு ஆபிரகாம், உலக பிரபாடி. ஆகவே உலகத்தின் ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு எப்படி கொடுக்கப்பட்டதோ அத்தனை ஆசீர்வாதங்களும் எங்களுக்கும் கொடுக்கப்பட்டாச்சு. இப்ப ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சபடியா நாங்க ஆசீர்வாதத்தின் சுதந்திரவாளிகள். அல்லேலூயா. ஆகவே ஆபிரகாம் அவ்வளவு செல்வ சீமானா இருந்தாலும் அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? கானான். அதனால அவன் கல்லால வீடு கட்டி ஒரு இடத்துல ஸ்டே பண்ணல. என்னத்தை செய்தான்? கூடாரம் போட்டான். எத்தனை பேர் தெரியுமா கூடாரம் போனாலும் யுத்தம் பண்றதுக்கு 318 பேர் இருந்தான். எத்தனை ஆயிரம் வேலைக்காரர் இருந்தாங்களும் தெரியாது. அவ்வளவு பேரும் கூட அல்லேலூயா. ஒருக்கா பிரிச்சு ஒருக்கா போடவே மாசங்களை காய்ச்சதோ தெரியாது. அல்லேலூயா. ஏன்? கர்த்தர் மேல வச்ச நோக்கம், அழைக்கப்பட்ட சுதந்திரம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் என்ன? பரமக்கானம். அல்லேலூயா. இப்ப நாங்க கூடாரம் போட முடியாது. கூடாரம் போட மழை பெஞ்சா பிச்சு தள்ளி இருக்கு. அல்லேலூயா. குளிர்ல செத்துருவோம். ஆமே. இப்ப நாங்க இருக்கிற வீடு நாங்க சொந்தமா வச்சிருந்தாலும் சரி, வாடகை வச்சிருந்தாலும் சரி, விட்டுட்டு தான் போவோம். எங்களுடைய நோக்கம் எதுவா இருக்கணும்? பரலோகம். ஆனா ஆபிரகாம் எப்படி இருந்தா? ஆசீர்வாதத்தை பூமி தாங்கியே இல்லையா. ராஜாக்களை பயந்து வந்து உடன்படிக்கை பண்ணாங்க. அதனால நாங்க ஆசீர்வாதமா இருக்கணும். எங்களுடைய நோக்கம் எல்லாம் என்னவா இருக்கணும்? பரலோக ராஜ்யத்துக்குரிய வேலைகளை செய்கிறவங்களா இருக்கணும். எங்களுடைய நோக்கம் பரலோகமா இருந்தா அதுக்குரிய வேலையை நாங்க செய்வோம். அல்லேலூயா. இங்க ஒரே தரித்திரமப்பா. அல்லேலூயா. விடணும்னு நினைக்கிறோம்ப்பா, விட முடியல. அல்லேலூயா. கர்த்தருக்கா ஓடணும்னு நினைக்கிறோம்ப்பா, ஓட முடியல. இங்கே அங்க லைஃப். அல்லேலூயா. இங்க சொத்து சேர்த்தா தான் அங்க பரலோகத்துல சொத்து ஆயிடும். அங்கேயும் போய் ரோட்லயா படுக்க போறோம்? ஹலோ, இங்கேயும் சொந்தமா இல்லப்பா. பரலோகத்திலேயாவது சொந்தமா ஏதாவது போட்டு வாங்கி வச்சுக்கிறீங்களா? யாராவது கட்டிட வேலை நடக்குதா? அல்லேலூயா. நமக்கு கட்டிக்கொண்டே இருக்கிறாங்க. அவ்வளவுக்கு வாங்கி கட்டிக்கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. ஆபிரகாம் மாதிரி இங்கே நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆபிரகாம் சந்ததிக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க எல்லாம் கட்டி வச்சிருக்கோம். அல்லேலூயா. நாங்க அங்க போய் திராட்சை தோட்டத்தை நட தேவையில்லை. அங்க என்ன செய்யப்பட்டிருக்கோம்? ஏற்கனவே ஒருத்தர் நட்டு வச்சிருப்பா. யாருக்காக? கர்த்தருடைய ஆசீர்வாதம் உள்ள சந்ததிக்காக. அந்த திராட்சை குளிய நாங்க இப்போ உள்ள திராட்சை குளியெல்லாம் அப்படி தூக்கி வச்சு கடிக்கலாம். அங்க எப்படி தூக்கிட்டு வந்தாங்க? 2 பேர் கட்டையில தூக்கி போட்டு வந்தாங்களாம். அப்ப எவ்வளவு அப்பிள் சைஸ்ல இருந்துச்சோ தெரியாது. சாபம் வந்து எல்லாத்தையும் போய் அம்மா வந்து கேட்டாங்க, என்ன பிரதர் பாலும் தேன் போடுறாங்க, எல்லாம் பயங்கரமா புழுதி பறக்குது, என்ன பதில் சொல்றது? நாங்க என்ன பாவமும் சாவமும் புழுதி பறக்க வைக்கிறோம். அதான் உண்மை. மோசைக்கு வந்து கொண்டே காமிச்சாரு காணாங்க இஷ்டவித்தியாசத்தை. அந்த இடத்துல போய் நிக்கிறோம். பார்த்தா ஒரு பச்சை ஒன்றையும் காணையில, எல்லாம் மரம் கண்ணுல இருக்குதுப்பா, புழுதி பறக்குது. நமக்கு நிக்க முடியல. என்னப்பா இது பாலுங்க? அவங்க பால் உண்மையா பால் ஊத்து வந்தாங்க. அது என்னதான் குடிக்கிறதா? ஆசீர்வாதம். ஆமே. பால் இருந்து நீங்க புஷ்டியா தேன் நல்லது. ஆகவே நல்ல ஆசீர்வாதம் உள்ள தேசம். என்ன செய்தான் ஆபிரகாம்? எல்லாத்தையும் விட வேண்டியதான் விட்டான். தேவனை உறுதியா பிடிச்சான். பரலோகத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருந்தான். அல்லேலூயா. அத மாதிரி நீ பரலோகத்தை நோக்கி ஓடுற நீ பரலோகத்துக்குரிய வேலையை இங்க பூமியில செய்வாய். செய்தாதான் அங்க போனீங்கன்னா அங்க பார்ப்பாய். அல்லேலூயா. இங்க நாங்க ஒரு சீமெண்ட்ல வச்சு கட்டி அதுக்கு ஒரு பூச்சி பூச்சி பெயிண்ட் அடிக்கிறதுக்கு போயிடுது. வேணான்னு போயிருது. அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் டைமண்ட்ஸ். இங்க வாங்க முடியலப்பா. அதனால அங்கே டைமண்ட்ஸ்ல எல்லாத்தையும் செய்திடுறேன். அல்லேலூயா. ரோட்டியே தங்கத்துல போட்டுடுறார். ஆமென். ஆகவே தேவ சித்தம் எதுவாயினும் இதுவும் அடியன் என்று சிரம் தாழ்த்தும் போது தேடி வரும் ஆசீர்வாதங்களுக்கு முடிவே இருக்காது. ஒருவேளை கர்த்தர் உங்களை தன்னுடைய மகிமையான ஊழியத்துக்கு திட்டமாய் அழைப்பாரானால் நீங்கள் எங்கிருந்தாலும் பூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுவிட முடியாது. ஹலோ, உங்க ஊழியத்துக்கு அழைச்சிட்டா நீங்க என்ன வேலை செய்தாலும் நாம் துரத்தியோட இருப்போம். எவ்வளவு சம்பாதிச்சாலும் பாக்கெட்டுல நிற்காது, ஓட்டா பாக்கெட்டா இருக்கு. அது எப்படின்னு சொன்னா உங்களை ஏமாத்தி உங்களுக்கு புகழ்ந்து காசை பறிச்சிடும். அல்ல நீ எங்க நிக்காம எப்ப பார்த்தாலும் ஓடிப்பான், பேங்க்ல ஓடிப்பான், ஓவர் டாப்.
அல்லேலூயா. தெவிக்கையிலே இருக்குது, நிக்காது. பவுலை போல துணிச்சலாய் படிவோரை தான் ஆயுதங்களுக்கு ஆசீர்வாதமாக்குறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது எல்லா ஆசீர்வாதம் கூட கொடுக்கப்படும். தேவனை தேடுவதோட பாத்தீங்கன்னா அங்க நீதியா இருக்கும். நீங்க பேசுற ஆட்களுக்கு, கதைக்கிற ஆட்களுக்கு தேவனுடைய நீதியை சொல்லணும் மட்டுமில்லை, நீங்க நீதியை நடப்பிக்கிறவராக இருக்கணும். 6வது நிபந்தனை, நான் ஜெபத்தில் அவைகளை கேட்டாலும் அவைகளெல்லாம் பருவம் என்பது தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்று பார்த்தோம். ஆனால் நமது ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்பட வேண்டுமானால் நாம் தேவ சித்தத்தில் நிலைத்திருக்க வேண்டும். யோவான் 15:7. Jean 15:7. Si vous demeurez en moi et que mes paroles demeurent en vous, vous demanderez ce que vous voudrez et cela vous sera accordé. அல்லேலூயா. முதல் சொல்லிட்டார் என்னது? நீங்க கேட்கறதா தந்துடுங்கப்பா. அல்லேலூயா. அடுத்த வசனம் லிங்க் பண்றார் 15:7. நீங்கள் இன்னிலும் என் வார்த்தை உங்களுக்கு நிலைத்துதான், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அவ்வளவுதான். மாபெரும் வாக்குத்தத்தம் 2 நிபந்தனைகளுடன் கொடுக்கப்பட்டுள்ளது. எதை கேட்டாலும் அதை கொடுப்பது தேவ சித்தம். இங்க 2 நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒன்று, திராட்சை கொடி அதன் செடியில் நிலைத்திருப்பது போல் நாம் தேவனில் நிலைத்திருக்க வேண்டும். அவருக்கும் நமக்கும் இடையில் சிறு மேகம் கூட எழுப்பி வரக்கூடாது. அவரையே நாம் நமது வாழ்வுக்கும் எல்லா தேவைகளுக்கும் சார்ந்து கொண்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க திராட்சை செடி பாத்தீங்கன்னா, கொடி பாத்தீங்கன்னா அது தேவையில்லாத எடுத்து போகும்னா வெட்டிடும். நான் எங்க வீட்டு பர்த்டே பாத்தீங்கன்னா அது தேவையில்லாம வந்து கூட எல்லாம் நறுக்கி போடும். அது பழம் வந்துச்சுன்னா பழத்தோட சீட்டு அதோட கட் பண்ணிடும். தேவை. அல்லேலூயா. கனி கொடுக்கிற வரைக்கும் தான் அந்த கொடிக்கு தேவை. இல்லாட்டிக்கு நாளைக்கு கொண்டு சுட்டரிக்கிறது. அதுதான் கர்த்தர்னு சொல்லுவாங்க.